லைட்ஸ் கேமரா ரோலிங் ஆக்ஷன். Let's break up. Huh? Excuse me, sir. Your order, please. Sir? Madam? இப்போ எதுக்கு பிரேக்கப் சொன்ன? நீ எதுக்குடா என்ன பிரேக்கப் பண்ற? நீ சொல்லு. நீ சொல்லு. என்னாலலாம் சொல்ல முடியாது, நீயே சொல்லு. என்னாலயும் சொல்ல முடியாது, நீயே சொல்லு. நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும், நீயே சொல்லு. நானும் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது, நீ சொல்லு. ஐயோ, ரெண்டு பேர்ல முதல்ல யாராவது சொல்லுங்க. சரி நான் உன்னை பிரேக்கப் பண்ண 1-2 ரீசன்ஸ் இல்ல, 1000 ரீசன்ஸ் இருக்கு. 1000 ரீசனா? ஒரு ரீசனுக்கே நம்மள 1 மணி நேரம் நிக்க வச்சிட்டாங்க. 1000 ரீசன்னா விடிய விடிய நிக்க வச்சிருவாங்க. இது சரிப்பட்டு வராது. இங்க இந்த எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எம்மா, நான் கேட்டது 1000 ரீசன் இல்ல, ஆர்டர். ப்ரோ 2 கேப்சினோ. ஓகே சார். 1 செகண்ட். எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தான் தெரியும், ஓகே? 1 கோல்ட் காஃபி. 1 கோல்ட் காஃபி, 1 கேப்புச்சினோ. ஓகே? அப்பா, ஆள விட்டாங்கடா சாமி. ப்ரோ, ஒரு கேப்புச்சினோ, ஒரு கோல்ட் காஃபி. நான் சொன்னேன்ல, உன்னை பிரேக்கப் பண்ண 1000 ரீசன்ஸ் இருக்கு. ஐயோ, முதல்ல நீங்க ஒன்னொன்னா சொல்லுங்க. அது வேலிடா இல்ல கதை கதையா அடிக்கிறீங்களா? நாங்க சொல்லுவோம். யார்டா அந்த அனு? அனுவா? எந்த அனு? பாரு எந்த அனுனே தெரியல. அப்ப அவ்வளோ அனு இருக்காங்கல்ல. பைத்தியம், எப்ப பார் லூஸ் மாதிரி வளரிட்ட. முழு பேரை சொல்றீ? அனுஸ்ரீ. அனுஸ்ரீ _ ஏஞ்சல். அனுஸ்ரீயா? ஆமா ஆமா, அனுஸ்ரீ அனுஸ்ரீ அனுஸ்ரீ. என்னப்போ நீ எதுக்குடா அவ கூட க்ளோஸா இருக்க மாதிரி இன்ஸ்டால ஸ்டோரி போட்ட? ஏய், நான் ஸ்டோரி போட்டேனா? அவளா எடுத்தா, அவளா என்ன மென்ஷன் பண்ணா, ரீஸ்டோரி போட்டேன். அதில் என்ன போனக்கு? ஓ ஓ ஓ சருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் மேடம் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தீங்களோ? அதுவும் அவ்வளோ க்ளோஸா? நீயே தப்பா நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நீ எதுக்குடா நான் பிரேக்கப் பண்ணுவ? யார்டி அந்த அருண்? நிதிஷ். அவன் என்னோட ஆஃபீஸ் கொலீக் அண்ட் ஹீஸ் மை பாய் பெஸ்டி. இல்லை பவி, என்னை பார்த்தா நான் லூஸ் தெரியுதா? நிதிஷ், இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாது. எரிச்ச மயிலாகுது. ஜஸ்ட் ஷட் அப். அவன் எனக்கு எவ்வளோ எமோஷனல் சப்போர்ட்டா இருந்திருக்கான்னு தெரியுமா? இப்படிதான் எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கிறன்னு வருவானுங்க. எப்படா கேப் கிடைக்கும், கேப்லயே வரலான்னு இருப்பானுங்க. நிதிஷ், இப்படி டாக்ஸிக்கா பேசாதடா. நான் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றேனாடி? நான் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றேனாடி? நீ தாண்டி டாக்ஸிக்கா நடந்துக்கிற. நான் டாக்ஸிக்காங்களா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். அவன் எனக்கு ஹக் பண்ண வரான், நீ அவனுக்கு கம்பெனி கொடுத்து சேர்ந்து ஹக் பண்றீங்க. ஏய், இட்ஸ் ஜஸ்ட் a casual hug. இல்ல பவி, எனக்கு புரியல. நீங்க பண்ணாது கேஷுவல் ஹக், அதே நாங்க பண்ணாது யூஷுவல், அப்படிதானே? ஏய், என்னடா இவ்வளோ நிறைய இருக்கு? HCP குத்திட்டியா? ஒழுங்கா போயிட்டு இல்லைனா மூஞ்சிட்டு துப்பிடுவேன். இதே நாங்க பண்ணாது யூஷுவல். சார், இன்னும் முட்டி தாங்குதுங்களா? இவன் என்ன பண்ணுகிறாங்க? டேய், சரி, இவ்ளோ வாய்க்கிழிய பேசுறியே, அந்த அனு ப்ரோபோஸ் பண்ணத ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச நீ?
அதுவும் இல்லாம அவ ப்ரப்போஸ் பண்ணப்போ அவகிட்ட கமிட்டட்னு சொல்லாம இல்ல இல்ல எனக்கு இப்ப என்ன சொல்றதே தெரியலன்னு அவகிட்ட போய் ஆக்டிங் போட்டிருக்க. ம். ம் சொல்லு சொல்லு, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் சொல்லு. நம்ம பர்சனல்லாம் எதுக்கு அவளுக்கு தெரியும் தான் எதுவுமே சொல்லலை. நம்ம பர்சனல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு அவள் ஹர்ட் ஆகி அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் எந்த உண்மையுமே சொல்லலை. ஓ, நம்ம பர்சனலா ஏன் அவளுக்கு தெரியணும்னு உண்மையா சொல்லலையா? இல்ல நீ அவ கூட பர்சனலா இருக்கலாம்னு உண்மையா சொல்லலையா? ஆனால் பவி, நான் என்ன சொன்னாலும் உன் மறுபடியும் சுத்தமாக ஏறாதடி. லாஸ்ட் வீக் ஸ்வாதி பர்த்டே பார்ட்டிக்கு போனோம்ல, ம். அங்க ஏன்டா எல்லா பொண்ணுகிட்டயும் வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருந்த? பவி, இந்த பழமொழி இருக்குது தெரியுமா உனக்கு? இந்த அரண்டவ கண்ணுக்கெல்லாம் எல்லாமே பேயா தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் உனக்கும். அவங்களா வந்து பேசினாங்க, நான் அவங்களுக்கு ஜஸ்ட் ரிப்ளை பண்ணி ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆமா, ஒரு பெரிய மன்மதன். எல்லாரும் நல்ல கியூ கட்டி நிற்கிறாங்க. மூஞ்ச பாரு. கேட்கல. ஒன்றும் இல்லை. சரி, இவ்வளோ சந்தேகப்படுறியே, அப்படி மேடம் நைட் யார் கூட கடலை போடுவீங்க? அப்படி மேடம் கால் பண்ணிட்டா, நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் தற்பொழுது வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார், நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் மீண்டும் அழைக்கலாம். The number you are trying to reach is speaking to someone else. You can wait or call again later. आपको संपर्क करना चाहते हैं, अभी व्यस्त हैं, कृपया कुछ समय पचास प्रयास करें. அப்படி 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மேடம் யார் கூட கடலை போடுறீங்க? யார் கூட தான் தொடர்பில் இருக்கீங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் உன்ன மாதிரி ஆயிடுவாங்களா? நான் அருண்கிட்ட தான் பேசுகிறேன். நான் லோன்லியாக இருக்கும்போது அவன் மட்டும் தான் எனக்கு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கான். ஏய், இதை சொல்ல உனக்கே கேவலம் இல்லையாடி? நிதிஷ், ஜஸ்ட் ஷட் அப். சி நிறுத்துறி. எப்போ பாரு தொண நசன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டு, உனக்கு ஓகே சொன்னதுக்கு பதிலா அனுக்கே ஓகே சொல்லியிருப்பேன்டி. லைஃப்பில் நிம்மதி எடுத்துருப்பேன். ஏய், இந்த ஆக்டிங் பண்ணுறவெல்லாம் என்கிட்ட வேணாம். இதை விட நான் நல்லாவே நடிப்பேன். ஏய் ஏய் பவி, அழாதடி. பவி பவி, ஒரு நிமிஷம். ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டியடா நித்தீஷ். தூ, போச்சு செத்தடா. பவி 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 சாரி பவி 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 என் மேலே தான் தப்பு. சாரி பவி 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 ப்ளீஸ் பவி, என் மேலே தான் தப்பு பவி. சாரி சாரி சாரி, என் மேலே தான் தப்பு பவி. சாரி பவி, செல்லணும்ல சொல்லுகிறேன், வாயை உடைச்சிருவேன். பவி 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 சாரி பவி. சாரி பவி, என் மேலே தான் தப்பு பவி. சாரி பவி, சத்தியமா நிஜமா விளையாட்டுக்கு தான் பிரேக்கப் சொன்னேன். ஆனால் நீ அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்ட. அப்படி சொன்னாலாவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், சந்தேகப்படாமல் இருப்பேன், சண்டை போடாமல் இருப்பேன், நம்ம லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் தான் நான் அப்படி சொன்னேன். ஆனால் இப்படி சந்தேகப்படலாமா? நிஜமாவா? ப்ராமிஸா? அதனால தான் நானும் பிரேக்கப் சொன்னேன். அப்பயாவது நீ எனக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுப்ப, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ எனக்கு ஓகே சொல்கிறதுக்கு பதிலாக அனுக்கு ஓகே சொல்லியிருக்கலான்னு சொல்லிட்ட. அச்சோ, அப்படிலாம் இல்லடி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் அப்படி சொல்ல நீ நினைக்கிறியா என்ன? ம்ஹும். அப்புறம் இதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி கோச்சிக்கிற. தப்பு என் மேலே தான். நான் தான் உன்னை சரியாக புரிஞ்சிக்கல, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, உனக்கு தேவைன்ற நேரத்தில் அவைலபிளாக இல்லாமல் போயிட்டேன். தப்பு என் மேலே தான். அப்படிலாம் இல்லை, என் மேலே தான் தப்பு. நான் தான் சந்தேகப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். தப்பு பண்ணிட்டேன். சி, அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு, ம். இங்கே பாரு, நம்ம 2 பேர் லைஃப்பில் ஹாப்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசு விட்டு பேசி எந்த சண்டையும் இல்லாமல் எந்த சந்தேகமும் இல்லாமல் உனக்கு நான் எனக்கு நீனு 2 பேரோட லைஃப் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகேவா? ம், ஓகே. சாரி, லவ் யூ ஸோ மச். உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நானும் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். இனிமேல் உன்னை மிஸ் பண்ண விட மாட்டேன். ம் ம். ம்.
ம் ம் இது கேஷுவல் ஹக் இல்லைல்ல ஆ யூஷுவல் ஹக் தான்